நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 3 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தினமும் ஒரு வாக்குத்தத்தம் இந்த ஊழியத்தின் சார்பாக இன்று கொடுத்துள்ள வசனம் யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. வசனமே சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு தேவனை பார்த்து சொல்லுகிறார். யோபு அந்த கடினமான சூழ்நிலையில் இருக்கிறார். வியாதிப்பட்டு அந்த பருக்களினால் மனிதன் எவ்வளவு சோதனைகளை சக்தியை மீறி அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் வைராக்கியத்தோடு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படி இருக்கும்போது அந்த யோபு சொன்ன வார்த்தையை இன்று நாமும் சொல்லுவோம் என்றால் அதற்கு நாம் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எப்படி நாம் நடந்து போகும்போது நிழல் நம் கூடவே வருகிறது என்றால் அதேபோல் அவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மரத்துக்கு ஆணிவர் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நமக்கு ஒரு ஆணிவராக இருக்க வேண்டும். அவர் வசனத்தை கை கொள்ள வேண்டும், வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அப்படி இருக்கும் என்றால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் மீது விசுவாசிக்கும்போது அவர் மீது நம்பிக்கை, அவர் வசனத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மீது நாம் அன்பு செலுத்தும்போது, கர்த்தர் மீது அன்பு செலுத்தும்போது அவர் நமக்கு நாம் கேட்டதை அவர் செய்து முடிக்க நல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமது இந்த உலகத்தில் நாம் கேட்டது இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் அவர் உருவாக்கி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட தேவன். இவர் என்ன சொல்லுகிறார்? இவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக.